மாவட்டத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தும் காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். அந்த வகையில் தற்போது நடிகை த்ரிஷா தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக நடிகை த்ரிஷா வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை முதலாக முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய வாக்கினை செலுத்தினார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தார்கள். அதேபோல நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித்குமார் உள்ளிட்ட பலரும் தங்களின் வாக்குகளை காலையிலேயே செலுத்தியிருந்தார்கள். தற்போது நடிகை த்ரிஷா ஆழ்வார்பேட்டையில் வாக்களிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். காலை முதலாக பல்வேறு அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் 9 மணி நிலவரப்படி 17.69% அளவுக்கு வாக்குகள் தற்போது வரை பதிவாகியுள்ளன. அடுத்ததாக 11 மணிக்கு பிறகான வாக்குப்பதிவு நிலவரங்களும் வர இருக்கின்றன. அதையும் நாம் அண்மை நிலவரமாக பார்க்க இருக்கிறோம். தற்போது ஆழ்வார்பேட்டையில் வாக்களிப்பதற்காக த்ரிஷா வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் நடிகை த்ரிஷா வாக்களித்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக பிடிகே சாலையில் இருக்கக்கூடிய சென்ட் பிரான்சிஸ் சேவியர் நடுநிலைப் பள்ளியில் நடிகை த்ரிஷா வாக்களித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அவர் தன்னுடைய வாக்கை இந்த வளாகத்தில் அவர் செலுத்துவார். இந்த ஆண்டும் அவர் தன்னுடைய வாக்கை இந்த வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் அவர் வாக்களித்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். குறிப்பாக பல நடிகைகள் தொடர்ந்து சென்னையுடைய பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களை தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆட்சிக்கு வராங்க. அந்த அடிப்படையில நடிகை த்ரிஷா ஒவ்வொரு ஆண்டும் டிடிகே சாலையில் இருக்கக்கூடிய சென்ட் பிரான்சிஸ் சேவியர் நடுநிலைப் பள்ளி அமைந்திருக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடியில ஒவ்வொரு ஆண்டும் அவர் தன்னுடைய வாக்கை செலுத்துவார். அந்த அடிப்படையில சில நிமிடங்களுக்கு முன்பு நடிகை த்ரிஷா வந்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். குறிப்பாக மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட இந்த வாக்குச்சாவடி என்பது இந்த வாக்குச்சாவடி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த வாக்குச்சாவடியில திமுக, பாஜக, நாம் தமிழர், தாவேக உள்ளிட்ட கட்சிகள் மோதக்கூடிய ஒரு தொகுதி. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் இங்கு போட்டியிருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தொகுதி. அந்த அடிப்படையில இந்த வாக்குச்சாவடியில் தான் சில நிமிடங்களுக்கு முன்பு பாஜகவினர் மற்றும் திமுகவினரிடம் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இங்க கூடியிருந்த நபர்கள் எல்லாம் காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதற்கு சில நிமிடங்களுக்கு பிறகு நடிகை த்ரிஷா உள்ளே வந்திருந்தார். தற்போது அவர் உள்ளே வாக்குச்சாவடிக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவருடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர் வாக்களிப்பதற்காக காத்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சென்ட் பிரான்சிஸ் மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல அவர் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவார். அந்த அடிப்படையில் தற்போது அவர் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். உள்ளே சென்றக்கூடிய அவரிடம் அவருடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறார். தொடர்ந்து அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிருக்கிறார். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் நடிகை த்ரிஷா வாக்களித்து வருகிறார். அபினேஷ், காலை முதலாகவே முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் வாக்களித்து வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் யாரெல்லாம் அவ்வாறு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள், அது மீண்டும் ஒருமுறை பதிவு செய்ய முடியும்?
சென்னையில பொதுவாகவே முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய வாக்கை சென்னையில வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தாரோடு வாக்கை செலுத்துறாங்க. அதே போல நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கை போயட்கார இல்லத்துல போயட்காரன்ல இருக்கிறதுனால அவருடைய பிலாமென்ஸ் வளாகத்துல அவருடைய வாக்கை செலுத்தினார். அதே போல தாவேகா தலைவர் விஜய் நீராடக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல அவருடைய வாக்கை செலுத்தினார். காலையில முதல் ஆளாக திருவாரூரில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். அதே போல நடிகர் சிவகார்த்திகேயன், அதே போல டி ராஜேந்தர், அதே போல கார்த்தி உள்ளிட்ட பலரும் சென்னையில அவருடைய வாக்கு செலுத்தினாங்க. அந்த அடிப்படையில் சாலிகிராமம், விருகம்பாக்கம் பகுதியில் பெரும்பாலான நடிகர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்தக்கூடிய நிலையில இப்போது நடிகர் திரிஷா தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக அவர் சென்ட் பிரான்சிஸ் நடுநிலைப் பள்ளி ஆழ்வார்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய டிடிகே சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளியில தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார். தொடர்ந்து இன்னும் பல நடிகைகள் தொடர்ச்சியாக பல்வேறு வாக்குச்சாவடி மையங்கள்ல தன்னுடைய வாக்குகளை செலுத்தினாங்க. குறிப்பாக டி நகர் பிரச்சார சபா அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடியில நடிகர் ஜீவா, அதே போல தற்போது டி ராஜேந்தர் உள்ளிட்டவர்கள் தன்னுடைய வாக்குகளை செலுத்தினாங்க. இதே சென்ட் பிரான்சிஸ் நடுநிலை பள்ளியில காலையில சுமார் 7 மணி அளவில் இசையமைப்பாளர் அனிருத், அதே போல அவரை தொடர்ந்து சுமார் 9 மணி அளவில் நடிகர் தனுஷுக்கும் இதே வாக்குச்சாவடி மையம் தான். அவர் சுமார் 9 மணி அளவில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். தொடர்ந்து தற்போது நடிகர் திரிஷா இந்த பிரான்சிஸ் நடுநிலை பள்ளியில தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியதற்கு பிறகு வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அபினேஷ், அதே போல பிரபலங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் பொதுவாக ஏற்பாடுகள் என்பது எவ்வாறாக இருக்கும்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் முக்கியமாக நடிகர்கள் பிரத்யேகமாக கிடையாது. எல்லா இசிஐ பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்துல எல்லா வாக்குச்சாவடிகளும் ஒரே மாதிரியான வாக்குச்சாவடிகள் ட்ரீட் பண்ணப்படும். குறிப்பா முதலமைச்சர், அதே போல எதிர்கட்சியாளர்கள் உள்ளிட்டவர் வரக்கூடிய காரணத்தினால அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். தவிர மற்ற வாக்குச்சாவடிகள்ல எல்லா வாக்குச்சாவடிகள்லயும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு தான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் பந்தல், வரக்கூடிய முதியோர்களுக்கு ஏதுவான அந்த பிடபிள்யூ அரேஞ்ச்மெண்ட், அதே போல குடிநீர், அத்தியாவசிய பொருட்கள் எல்லா வாக்குச்சாவடியிலும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இங்கேயும் அதே வாக்குச்சாவடி அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது. நடிகர் திரிஷா வாக்குப்பதிவிற்கு பிறகு வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சுமார் 5 சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். தற்போது நடிகை த்ரிஷா சென்னை ஆழ்வார்பேட்டையில் தன்னுடைய வாக்கினை செலுத்திவிட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். Everybody has to do this. Hopefully whoever comes to power will change the face of Tamil Nadu. Thank you. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தற்போது நடிகை த்ரிஷா தன் தாயாருடன் வாக்கினை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அபினேஷ், பிரபலங்களாக இருக்கட்டும், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இவர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தியதற்கு பிறகு வாக்கு செலுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுவார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் அனைவரும் தெரிவித்த கருத்துக்கள். பொதுவாக இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து